இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. அடுத்து வரும் நாட்களில் மேற்கு மண்டல பகுதிகளில் தூறல் அல்லது லேசான மழை மட்டுமே எதிர்பார்க்கப்படுகிறது. ஒத்தி வைத்த உரமிடல், மருந்து தெளித்தல் மற்றும் களை எடுத்தலை முடிக்கவும். நிலவும் வானிலையில் நெற்பயிரில் நெல் பழ நோய் வர வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் வயலை நன்கு ஆராய்ந்து தாக்குதல் தென்பட்டால் 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 மில்லி புரோபிகோனோசோல் அல்லது 1 மில்லி ஹெக்ஸோகோனோசோல் அல்லது காப்பர் ஆக்சிகுளோரைடு 2.5 கிராம் அல்லது காப்பர் ஹைட்ராக்சைடு 2.5 கிராம் கலந்து தெளிக்கவும். தேவைப்பட்டால் 15 நாட்களுக்கு பிறகு மறுமுறை தெளிக்கவும். நெல்லில் குலை நோய் வருவதற்கான சாதகமான காலநிலை இருப்பதால் விவசாயிகள் வயலை நன்கு கவனித்து தாக்குதல் தென்பட்டால் முதலாவதாக 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 கிராம் ட்ரைசைக்ளோசோல் என்ற அளவிலும், இரண்டாவது முறையாக 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 கிராம் கார்பன்டசிம் என்ற அளவில் கலந்து தெளிக்கவும். அதிகமான ஈரப்பதத்துடன் கூடிய குறைந்த வெப்பநிலை காணப்படுவதால் நெற்பயிர்களில் பாக்டீரியா இலைக்கருகள் நோய் வர வாய்ப்புள்ளது. இதனை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு ஸ்ட்ரெப்டோமைசின் சல்பேட் மற்றும் டெட்ராசைக்ளின் 300 கிராம் மற்றும் காப்பர் ஆக்சிகுளோரைடு 1250 கிராம் அல்லது காப்பர் ஹைட்ராக்சைடு 2 கிராம் கலந்து தெளிக்கவும். தேவைப்பட்டால் 15 நாட்களுக்கு பிறகு மறுமுறை தெளிக்கவும். தற்போது காற்றின் வெப்பநிலை குறைந்த ஈரப்பதம் மிகுந்து இருப்பதால் திராட்சையில் சாம்பல் நோய் வர வாய்ப்புள்ளது. இதனை கட்டுப்படுத்த 0.3% நனையும் கந்தகம் அல்லது 1 ஹெக்டேருக்கு 6 முதல் 12 கிலோ தூள் கந்தகம் காலை வேளையில் இடலாம். திராட்சையில் அடிசாம்பல் நோய் தென்பட்டால் 1 லிட்டர் தண்ணீரில் சைமாக்சோனில் 8% மற்றும் மான்கோசெப் 64% பூசண கொல்லியை 1 கிராம் என்ற அளவில் தெளிக்கவும். பருவமழை காலங்களில் தொடர்ந்து மழை பெறப்படுவதாலும் புதிதாக முளைத்து வரும் புற்களை கால்நடைகளுக்கு கொடுப்பதாலும் செம்மறி ஆடு, ஆடு, மாடு மற்றும் கறவை மாடுகளுக்கு குடற்புழு நீக்கம் செய்யவும். பகல் மற்றும் இரவு நேர வெப்பநிலை மிகவும் குறைந்து காணப்படுவதால் கோழி குஞ்சுகளுக்கு போதிய வெப்பம் கிடைக்கும்படி பார்த்துக் கொள்ளவும். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி PNP உழவர் பயிற்சி மையத்தில் நடைபெறவுள்ள பயிற்சி குறித்த அறிவிப்பு. 27/12/2023 புதன்கிழமை அன்று லாபகரமான முறையில் நாட்டுக்கோழி வளர்ப்பு குறித்த ஒருநாள் பயிற்சி சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் நடைபெறவுள்ளது. ஆர்வமுள்ள இளைஞர்கள், தொழில் முனைவோர், சுய உதவி குழுக்கள் இப்பயிற்சியில் பங்கேற்று பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பயிற்சி குறித்த விவரங்கள் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: இயக்குனர், பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையம், பிள்ளையார்பட்டி, சிவகங்கை மாவட்டம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 09088575716 மற்றும் 09042973060. இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 45 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 65 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், சுரைக்காய் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 70 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 80 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 65 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 42 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 35 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 120 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், வாழைக்காய் காய் 1 8 ரூபாய்க்கும், தேங்காய் 1 கிலோ 32 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், சேனிக்கிழங்கு 1 கிலோ 58 ரூபாய்க்கும், மரவள்ளி கிழங்கு 1 கிலோ 30 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 50 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 48 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், முட்டைகோஸ் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், சௌச்சௌ 1 கிலோ 30 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டு 1 3 ரூபாய்க்கும், கருவேப்பிலை கட்டு 1 5 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு 1 15 ரூபாய்க்கும். இனி வருவது வேளாண் வானிலை. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.